ரஜினியே மிஞ்சிட்டார் அவர். நல்ல படம் நல்ல படம். புது படம் மாதிரியே இல்லை, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. மஜா நடிச்சிருந்தாரு, அனிருத் மஜா பண்ணிட்டாரு. சூப்பர் மாஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. தரமாக இருக்குது ப்ரோ. செஞ்சுட்டானுங்க லோகேஷோட சம்பவம். செமையாக இருக்கு. பக்கா பக்கா. பிளாஸ்ட் அதே இது நல்லா இருந்துச்சு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக செருக்கி விட்டாரு. இல்லை நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். வேற லெவல் படம். எதுவுமே சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருக்கு. அப்பெல்லாம் இல்லை சார், எல்லாருமே பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. வேற லெவல். ரஜினியே மிஞ்சிட்டார் அவர் சார். சொல்லிட்டேன் சார், வேற லெவல் தான். நல்லா இருக்கு படம். செம்மையாக இருக்குண்ணா. அனிருத் வந்து மொத்தமாக தூக்கி நிறுத்திட்டாரு படத்தை. லோக்கி ஆக்டிங் செம்மையாக இருக்கு படம். டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாக் அடிக்கும், அப்புறம் போக போக கனெக்ட் ஆகும்போது செம்மையாக இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்லாம் பீக். இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமாக்ஸும் செம்மையாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஆனால் அதெல்லாம் இருக்கு. ஆனால் ரொம்ப லைக் எக்ஸ்டர்ன்லாம் போல பார்க்கலாம். படம் சூப்பராக நான் லோகேஷ் செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பக்காவாகுது படம். நினைச்சதை விட ராவாகுது. ஃபுல்லாக கிரவுண்டட் தான் படம். பக்காவாகுது. இல்லைண்ணா அதெல்லாம் நல்லா இருக்குதுண்ணா. பக்காவாகுது. சம்மந்தமே இல்லாமல் இதுதான் சென்சார் தான் வாய்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னே தெரில. பட் பக்காவாகுதுண்ணா படம். சூப்பராக. அதான் ரிவேஞ்ச் தான்ண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, போலீஸ் பண்ணுற தப்பெல்லாம் இது பண்ணுறாங்கண்ணா. வேறு எதுவும் இல்லைண்ணா. படம் பக்காவாகுது. இல்லைண்ணா பார்க்கலாண்ணா, தாராளமாக பார்க்கலாம். அதான் அனிருத் மியூசிக்காக தான் வந்ததே. நான் படம் வந்ததே இல்லை, அனிருத் மியூசிக்கு தான் வந்தது. நான் நினச்ச மாதிரி பக்காவாக இருக்குது படம்லாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து நம்பி தேட்டரில் நம்பி வந்து படத்தை பார்க்கலாம். ஸோ யார் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்காம வந்துடாதீங்க, நம்பி வந்து பாருங்கள். உண்மையிலே 2 ஹவர் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் படம். தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப ரா கண்டென்ட். அதனால தான் நான் குழந்தைங்களே ஃபேமிலியை நான் பார்க்க வேணாம்னு சொன்னேன். ரானா வெட்டு 1 92 ஃபுல்லாக படம் ஃபுல்லாக கொலை தான், அடி வெட்டு குத்து தான். பட் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப திணிக்கல, அளவான ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. இதுக்கோசம் ஒரு மைனஸாக ரொம்ப ராவாக இருக்கு, யாரும் பார்க்காம இருக்காதீங்க, வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இல்லை படம் எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரி இல்லை, கதையை ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காரு. எல்லாரும் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது அவர் எஸ்பெஷலி சொல்லவே வேண்டாம், படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். அவர் ஆக்டிங் வந்து ஒரு புது ஆக்டர் மாதிரியே இல்லை. ஸோ டேரக்டர் இந்த அளவுக்கு நடிச்சிருக்க, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆக்ஷன் தான். ஸோ ஒரு போலீஸ் அவங்க நல்லவங்க வந்து அவங்களோட கடமையை செய்யாத போது ஒரு வில்லனா இவர் வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் நீதி வாங்கி தர மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காருங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம சீன் பிளேஸ்மெண்ட்டு ஓரளவு வந்து அவங்க ப்ரெசன்ஸு ப்ளஸ் டேரக்ஷன் பிஜிஎம் இதெல்லாம் ஓரளவு படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. ஒரு சில இடத்துல லாக் இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆகலாம், பட் வந்து ஸ்லோவாக இருக்க ஃபீல் ஆனாலும் இது ஓரளவு நல்ல படம் வந்துச்சு ப்ரோ. எங்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. தலையை வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அவரோட ஜானர் தான், அவர் எப்படி அவர் ஹீரோட்ட எதிர்பார்ப்பாரோ அந்த ப்ரூச்சுவாலிட்டி அது எல்லாமே இதில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக பிலீவ் பண்ணலாம். அவருக்கு வந்து தன்னோட ஆக்டர் ரிமார்க் கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு அவரோடது. அது ஃபுல்லாகவே எலிவேட் ப்ரோ. டைரக்ஷன், ஆக்டிங், பிஜிஎம் இது 3மே வந்து எலிவேட்டடாக இருந்தால் சீன் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா மூவ் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. அது ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த சீனுக்கு வந்து அவங்க ஆப்டாக பிஜிஎம்க்கு எல்லாமே ஆப்டாக அதனால வந்து ஒரு அன்டச்சாக இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லாயிருக்கு. அவசர விஷயம் வந்து படிக்கணும். ஒரு அந்த சீன் கரெக்டாக அவங்க சில பேருக்கு படிக்கணும்னு சொன்னாங்க. பட் யூஸ்வலாக இருக்க ஸ்டோரி தான், கேங்ஸ்டர் போலீஸ் அந்த ஸ்டோரி தான், அந்த லூப்பில் ஸ்டோரி தான். பட் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயம் கனெக்ட் பண்ணி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இந்த மக்களுக்கு எதிர்பார்த்தது இந்த சோசியல் மெசேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. நம்ம வந்து யூஸ்வலாக இருக்க ஸ்டோரி தான், நமக்கு தெரியும் ஒரு கேங்ஸ்டர் போலீஸ்னால் எப்படி இருக்கும்னு தெரியும். அவங்களோட ரிவென்ஸ் ப்ளஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறது ஸ்டோரி லைன் எப்படி கொண்டு போகிறாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம மியூசிக் வைஸ் எல்லாமே பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் சொல்ல முடியாது, பட் ஒரு ஜென்ரேஷன் பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே.